இலங்கை அதிபர் ராஜபக்சே அதிபர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டி திருப்பதி திருமலையில் சிறப்பு தரிசனம் செய்தார். பத்திரிகையாளர்களை ஆந்திர போலீசார் தாக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை அதிபர் ராஜபக்சே அந்நாட்டு அதிபர் தேர்தலில் 3வது முறையாக போட்டியிடுகிறார். வேட்புமனுவை தாக்கல் செய்த கையோடு திருப்பதி திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய செவ்வாயன்று மாலை திருப்பதிக்கு ராஜபக்சே வந்தார். கொழும்புவிலிருந்து தனி விமானத்தில் ரேணிகுண்டா வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பதி பல்கலைக்கழக மைதானம் வந்தார். அங்கிருந்து கார் மூலம் திருமலைக்கு வந்த ராஜபக்சேவுக்கு சிறப்பான அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. புதனன்று அதிகாலை சுப்ரபாத சேவையை முடித்துக் கொண்ட ராஜபக்சே உடனடியாக கொழும்பு புறப்பட்டுச் சென்றார். ராஜபக்சே வருகையை முன்னிட்டு அங்க பிரதட்சணம், சிறப்பு பூஜைகள் ரத்து செய்யப்பட்டதோடு பக்தர்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் செவ்வாயன்று இரவு ராஜபக்சே வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினரை படம் பிடிக்க வந்த பத்திரிகையாளர்களை ஆந்திர போலீசார் தாக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் பத்திரிகையாளர் மன்றங்களும் இத்தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன.